ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணி தாங்க காண போகிறேன். தேங்காய் சாதத்தில் என்னம்மா புதுசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? நான் யூஸ் பண்ணுற இன்கிரியன்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்பெஷல் இன்கிரியன்ட் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். அது என்னங்கிறது சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா, வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேங்க. மெயின் இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். அதுவும் கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேங்க. இது தாங்க ஸ்பெஷல் இன்கிரியன்ட். தேங்காய் சாதத்தை தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும், சாதம் வர வரன்னு ஆகாது, செம்ம டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இது எப்படி பண்ணணுன்னு காட்டுறேங்க. ஆஸ் யூஷுவல் என்னங்க, தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணுங்க. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ யூஸ் பண்ணுங்க சொல்ல மறந்துட்டேனே. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த டேபிள் ஸ்பூன் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தான். ஸோ ஏன்னா என்னோட சாதத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்கனால நான் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் ஸ்பெஷல் இன்கிரியன்ட்டான இன்னொன்று சொல்லிடுறேங்க, கேஷ்யூ நட்டும் கிரவுண்ட் நட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டிஸ் கிரவுண்ட் நட் சாப்பிடாதனால நான் வெறும் கேஷ்யூ நட் மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கேஷ்யூ நட்லாம் வறுக்கவே வாசனை கமகமான்னு வரும். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்களேன். இதுதான் நல்லாயிருக்குங்க, சாப்பிட்றக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டேங்க. ஸோ கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு நல்லா அதை செவக்கிறக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகா, வர மிளகா போட்டுறேன். இது லைட்டாக செவக்கும் போதே போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். அப்போ தான் லைட்டாக செவக்கும் போதே போட்டிங்கன்னா தான் வர மிளகாவும் காஞ்ச மிளகாவும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேங்க. கோகோனட் ஆட் பண்ண உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் இருக்கிற ஒன்று தானுங்களா, ஈரப்பதம் இருக்கிற ஒரு பொருள் தான் இல்லைங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் போட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கே வெள்ளையாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உப்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் என்னங்க, ஆஸ் யூஷுவல் எடுக்க வச்சுருக்கிற சாத்தி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். சுட சுட தேங்காய் சாதம் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தேங்க. ஸோ அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அந்த வரமிளகா, அப்புறம் அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான கேஷ்யூ நட்டு, நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் நட்டு ஆட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போதே கமகமன்னு வாசம் வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் சொன்ன அளவு தான் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அந்த உப்பு அளவு இதெல்லாமே இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு செம்ம சூப்பரான ரெசிபினே சொல்லுவேங்க. சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.